அவரப்பந்தல். இதுதான் மெயின் கேட்டு. இந்த பக்கத்தில் வந்து பூ செடி. இப்போ அப்படியே கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். இதுதான் இந்த இடத்துல வந்து சர்வெண்ட் மேடுக்காக ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அப்படியே துணியெல்லாம் காய போடுவாங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங். இது வந்து கார் இங்கே நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் தாண்டின ஒரு கார்டன். இது வந்து முழுக்க ஆர்கானிக் கார்டன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது கோஸ் செடி. இது அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி. இது வந்து மிளகாய். அது பார்த்திங்கன்னா கத்திரி. ஸோ இந்த பக்கம் பார்க்குறீங்க முள்ளங்கி. ஸோ இந்த மாதிரி பல விதமான காய்கறிகள் இந்த தோட்டத்தில் இருக்குது. ஸோ இது பப்பாளி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூக்கல் வந்து நல்லா இப்போ வளர ஆரம்பிச்சிடுது. பாருங்கள், நூக்கல் நல்லா தெரியும் பாருங்கள். இது நூக்கல். இந்த மாதிரி நூக்கல் நிறைய செடி இருக்குது. நூக்கல் செடி ஒரு 10 செடி இருக்குது. கோசு ஒரு 30 செடி இருக்குது. கத்திரி செடி 30 செடி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காய் வர ஆரம்பிக்குது. முள்ளங்கின்னு ஒரு 10 நாளில் வந்து அறுவடை பண்ணலாம். இந்த பக்கம் ஒரு ஸ்விம்மிங் பூல். இது வந்து தர்ஷனுக்கு வந்து சம்மரில் வந்து ஸ்விம்மிங் பூல் அவன் பாட்டு தண்ணி விட்டால் விளையாடி கிடைப்பான். இது வந்து மாதுளம். இதெல்லாம் நாங்கள் நடவே இல்லை, தானாகவே இங்கே முளைச்சி வந்த மாதுளம். அது நிறையா காய்க்கும் சீசன். அதோடைய சீசனுக்கு நிறையா தேவையான காய்ச்சிட்டு இருக்கோம். மாதுளம் செடி நிறைய காய்க்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து பட்டன் ரோஸ் கூட நிறைய இருக்குது, நட்டுருக்கோம். பாருங்கள், பூ பூத்துருக்கு. எல்லாம் பட்டன் ரோஸு. இந்த ஒரு லைன் வந்து பட்டன் ரோஸ் அப்படியே இருக்கும் நீளமாக. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா குரோட்டன்ஸும் ஒன்று அங்கே இருக்கும். இது வந்து புதினா. இது வீட்டுக்கு தேவையான மாதிரி ஒரு புதினா எடுத்துப்பாங்க. இது வந்து மஞ்சள் செடி. இது அதே மாதிரி நூக்கல். இது வந்து பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரூட் பாருங்கள். இந்த பீட்டை அப்படியே கழுகு வைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து துளசி. இதெல்லாம் நம்ம நடவே இல்லை, துளசியெல்லாம் அதுவாக தானாகவே வந்துடும். நம்ம வீட்டில் வந்து நிறைய செடி வந்து தானாகவே இயற்கையில் வந்துடுது நம்ம வீட்டில். ஸோ அது இது பாருங்கள், இந்த ஒரு மாதுளம் செடி பாருங்கள். இது நாங்கள் செவரில் நடவா முடியும், செவத்துக்குள்ளேருந்தே வருது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தெரியும், செவத்துக்குள்ளேருந்தே மாதுளம் செடி வருது. ஸோ அது கூட இப்போ பூ பூத்து காய வைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைடோடது. அடுத்த சைடில் பாருங்கள், அடுத்த சைடில் வந்து குரோட்டீன்ஸு. இங்கே பாருங்கள், இந்த டர்மரிக். நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ மஞ்சள் தேவைப்படுமோ அந்த மஞ்சள் நம்ம இங்கேயே உற்பத்தி பண்ணிடுறோம். ஸோ அதெல்லாம் இங்கேயே இருக்குது பாருங்கள். அதுக்கு அந்த பக்கம் பார்க்குறது வந்து மூங்கில் மரம். வாஸ்துக்காக இந்த மூங்கில் மரம். ஆக்சுவலாக இந்த மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளரும். அது மட்டும் இல்லை, இது வந்து நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். டன் கணக்கில் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ உயரத்துக்கு நம்ம வீட்டில் வளர்ந்துருது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளில் வளர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இது நட்டு 2 வருஷம் கூட ஆகலை. 1.5 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளவே இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துச்சு. இவ்வளோ பெரிய மரங்கள் எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னதாக ஒரு போத் வருது. அது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாக வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி மூங்கில் வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக இருக்குது. ஸோ இது வந்து மக்கும் குப்பை. இதெல்லாம் நம்ம தழையாக வருது இல்லையா, மரத்து செடியிலிருந்தெல்லாம் எல்லாம் மக்கிற குப்பையெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து மக்கும் குப்பையாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்முடைய செடிங்களுக்கெல்லாம் எருவாக மாறும், உரம். ஸோ இது வந்து சாமந்தி பூச்செடி. அதுக்கு பாருங்கள், துளசி. அதுவும் தானாக முளைச்சி வந்துட்டுருக்கோம். இதுக்கு ஒரு எஃபர்ட்லாம் போட வேண்டியதே இல்லை. இதெல்லாம் வந்து பட்டன் ரோஸு. அது மாதிரி இது பட்டன் ரோஸ் இருக்குது. இது வந்து ஒரு கோல்டன் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஷோக்கான செடி. இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகைனா இது வந்து நம்ம தூதுவளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூதுவளை வந்துட்டு நமக்கு த்ரோட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இது சூப் வச்சு குடித்தா உடம்புக்கு நல்ல கோல்டெல்லாம் உடனே கேட்கும்.
கொரோனாவுக்கெல்லாம் ரொம்ப உகந்த ஒரு மூலிகை இது. நம்ம செடியை இங்கே வளர்க்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து அத்தி செடி, அத்திக்காய் பாருங்கள். ஸோ இந்த மரம் அத்தி மரம் இப்போ தான் வச்சுருக்கோம். ஆனால் அப்போவே வந்து நிறைய காய ஆரம்பிச்சிது. ஏற்கனவே காய்ச்சதுக்கு நாங்கள் பழம் அறுத்தெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ ஒன்று பழம் வாரி வந்துடுச்சு, அறுக்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே சுண்டைக்காய் செடி இருக்குது. இது பப்பாளி வந்து நல்லா வருது. இது வந்து பானியன் ட்ரீ, நீங்கள் பார்க்குறது எல்லாம் ஷோவுக்காக இருக்கிறது பானியன் ட்ரீ. அதெல்லாம் அது கீழே அப்படியே பார்த்திங்கன்னா வந்து பப்பாளி வந்துட்டுருக்குது. இப்போது இது ஒரு மாதுளம் செடி நிறைய பெருசாக வந்து நான் தான் வெட்டிட்டோம். ஸோ இது திரும்ப முளைக்க ஆரம்பிக்குது. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது அடுத்ததாக வந்து பீக்கங்காய் செடி வந்து இப்போ முளைச்சி வர ஆரம்பிக்குது. ஸோ இது இப்போ அப்படியே மேலே ஏறுது. அதுக்கப்புறம் இந்த அவரை செடி முடிஞ்சதுன்னா பீக்கங்காய் செடி வந்து அதில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தோட்டமெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம நேராக வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து வீடு. வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி போகிறோம். வந்து மேலே பாருங்கள், அங்கே தி ஹார்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குருஜியோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது கீழே வீட்டோட பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ தர்ஷன். இந்த கிரானைட்ஸ்லேயே அது போட்டிருக்குது. ஸோ இது வந்து சிட்டிங் அவுட் சைட், வெளியில் உட்காரத்துக்கு சிட் அவுட் இது. ஸோ யாராவது வந்தாங்கன்னா அப்படியே டக்குன்னு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறது கூட ஒரு இடம் இது. அதுக்கப்புறம் இது வந்து மாடி. இது மாடியில் மேலே ஏறுறதுக்கு மாடி படி இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வெளியில் போய்ட்டு வந்தால் கையை கால் கழுவுறதுக்கு இங்கே ஒரு தண்ணி டேப் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா வெளியில் கூட இன்னும் அந்த பக்கம் துணி துவைக்கிறது அந்த இடம். இது வந்து துணி துவைக்கிற ஏரியா. சர்வெண்ட் வந்து இங்கே துணி துவைச்சிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கு. சர்வெண்ட்டுக்கு நல்லா நயல் வர மாதிரி இந்த மரம்லாம் இருக்கிறது, செடி இருக்கிறது நல்லா எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் இது பாருங்கள், இது என்ட்ரன்ஸில் வந்து இது இருக்குது. இது வந்து பர்மனெண்ட்டாக கிரானைட்லேயே செஞ்சது. கிரானைட் அப்படியே கோலம் வந்து பர்மனெண்ட் கோலம் கிரானைட்டோட பண்ணிட்டுருக்குது. இந்த கிரானைட் அதாவது ஒரிஜினல் கலர், இது பெயிண்ட்லாம் கிடையாது. கிரானைட்லேயே ஒரிஜினலாக கலர் கிரானைட்டை வச்சு இந்த மாதிரி கோலமாக பண்ணி இது நமக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து கொடுத்தாரு. இதை அவர் தான் இந்த இதெல்லாம் கிரானைட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவையான கிரானைட்ஸ்லாம் பண்ணாங்க. அது மாதிரி இப்போ வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் டோர், இது மெயின் டோர். ஸோ இந்த மெயின் டோர் வழியாக உள்ளே போகிறோம். இது வந்து உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து ஒரு திவான் காட்டு ஒன்று இருக்குது. யாராவது வந்தாங்கன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா அங்கே படுத்துக்குவாங்க. இது வந்து ஹாலு, இது ஹாலு. ஸோ ஹால் இது பாருங்கள், இது ஃபுல்லாக இது பெருசும் இவ்வளோ பெருசும் ஹாலு. ஹால் வந்து ஒரு 18க்கு 19க்கு 22 சைஸில் ஹால் இருக்குது, பெரிய ஹாலு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் ஒன்று இருக்குது. இது ஒரு ஷோபா இருக்குது. இந்த பக்கம் ஃபிஷ் டேங்க் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து தர்ஷனுக்கு விளையாடுறது டென்னிஸ், வீட்லேயே உட்காந்து விளையாடுவான் டென்னிஸு. இது வந்து ஷோபா ஒரு செட்டு இந்த பக்கத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள் குருஜியோட ஃபோட்டோ இருக்கும் பெருசாக. இதுதான் வந்து குருஜியோடது. ஸோ இந்த 2 பேரும் இங்கே யானைக்குட்டிங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. இது வந்து டீப்பாய். இந்த பக்கம் ஒரு ஷோபா இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஷோபாவுக்கு மேலே வந்து குருஜி ஃபோட்டோ. இது வந்து அப்படியே ஹால்லேயே ஒரு ஊஞ்சல். இது வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து தர்ஷனோட பெட்ரூம். இந்த பெட்ரூம் இது தர்ஷன்து. ஸோ இது வந்து இதில் பாத்ரூமு. நீங்கள் பாருங்கள், இந்த பாத்ரூம் கதவை பார்த்தாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இந்த டோர் பாருங்கள், இந்த பாத்ரூம் டோர் மாதிரி சொல்ல முடியாது, அவ்வளோ பிரமாதமான ஒரு டோரு. ஆமாம். ஸோ தர்ஷன் வந்து இந்த பெட்டில் வந்து பறந்துட்டே வைப்பான். ஓகே, அடுத்த பெட்ரூம் போகலாம். இது வந்து பெட்ரூம் கம் ஆஃபீஸ். இது வந்து நாகநதி ப்ராஜெக்ட் டைரக்டரோடது. இதில் வந்து
கொரோனா வந்ததுலேருந்து இது ஆஃபீஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. போ நீ சத்தம் போடக்கூடாது, சவுண்ட் போடக்கூடாது. இப்போ உட்காரு, அமைதியாக பேசு, டீசெண்டாக பேசு. வீடியோ இது வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பேக் ட்ராப். ஸோ நம்மளுடைய என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லா நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு பேனராக பண்ணியாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து நான் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இந்த ஷோபாவில் உட்காந்துடுவோம். ஷோபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். இப்படி இதுதான் முன்னாடி. ஸோ இது வந்து ஜூம் மீட்டிங். இதுலேருந்து இங்கே டிவி இருக்குது. ஸோ இது வந்து மானிட்டர். இதில் வந்து இங்கே கம்ப்யூட்டர். ஸோ இங்கேருந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா பின்னாடி இருக்கிற பேக் ட்ராப் அப்படின்னு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது பக்கம் அப்படியே ஒரு ஜன்னல், நல்லா பெரிய ஜன்னல் இருக்குது. இதுக்கு பின்னாடி கூட ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா காற்றோட்டமாக இருக்கும் எல்லாமே. அடுத்து அப்படியே சொல்லு இரா இது வந்து டைனிங் ஹால். நீ ஒன்றும் நீ பண்ண மாட்டேன், நான் எடுக்கிறேன். நீ பேசணும். இது எடுத்துக்கிட்டு இது வந்து டைனிங் ஹாலில் இல்லை. ஹால் தனியாக ஒரு இடம், டைனிங் ஏரியான்னு தனியாக இருக்குது. ஹால் இருக்குது. ஹால் இது ஒரு டைனிங் ஹால் எக்ஸ்ட்ரா. இது டைனிங் ஹால், இது ஃப்ரிட்ஜு. பூஜை ரூமுன்றது இது தான். இந்த பூஜை ரூமை வந்து லக்ஷ்மி வந்து திறந்து காமிக்கிறாங்க பாருங்க. சின்னதாக எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு சாமி பக்தியெல்லாம் சின்னது, அதனால் சின்னதாக வச்சுக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பெரிய பக்தி கிடையாது. இது வந்து இங்கே டைனிங் ஹால் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்மால் வாஷ் பேஷன். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு உடனே கை கழுவாங்க. இது வந்து ஃபேன்சியாக ஒரு இது வச்சுருக்கு, பானை வச்சுருக்கு. அந்த பானையில் நிறைய மரம் வச்சுருக்கு. அங்கே வந்து குருஜி ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பொம்மையெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு லைட் இருக்குது. இந்த பக்கம் ஒரு டியூப் லைட் இருக்குது. அப்படி ஃபேன் கூட இருக்குது, என்ன காமிச்சிக்கலாம். சொல்கிறா இது பாருங்க. இது வந்து பாத்திரம் ஸ்டாண்டு, கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம். பாத்திரம் ஸ்டாண்டு இது வந்து அக்வா கார்டு. ஸோ இன்னும் பாத்திரம்லாம் கழுவல பாருங்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நேற்று கெஸ்ட்டு வந்தாங்களாம், அதனால் வந்து அப்படியே போட்டு கிடக்குது. பரவாயில்ல. இதுதான் வந்து டைனிங், இது கிச்சன் இது. ஸோ இதோடைய கிச்சனுடைய எல்லா சைஸ் எல்லா பக்கம் பார்க்குறீங்க. இப்போ வந்து கிச்சன்லேயே வந்து காய்கறி கூட வச்சுக்கோங்க. பாருங்கள் தக்காளி இது வந்து தக்காளி தெரியாது உங்களுக்கு, இவருக்கு சரியா. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட், எல்லாம் அரிசி பருப்பு மிளகாய். இது இந்த பாருங்கள், இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன வீடியோவே எடுக்க விட மாட்டேங்குதுங்க. ஓகேவா? காமி நீ நில்லு முன்னாடி நீங்கள் 2 பேர் நில்லுங்க. பாய் சார். இப்போ அப்படி நின்று சொல்லக்கூடாது, தூரமாக சொன்னா தெரியும். வீட்டுக்கு சொல்லு, வீட்டுக்கு வாங்க சொல்லு.